ஏய் गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவருக்காக தான் லவ்வரிய தூக்கி போட்டு அவன் அண்ணனை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டோட மகாராணியா மாறுறா. மகாராணியா மாறின அடுத்த நொடியே அவ அம்மாவை கொண்டு அவங்கள பழி வாங்குறா. அப்பவும் அவ வெறி அடங்கல. அதே வெறியில நிறைய பேரை கொல்றா. கடைசி அவ யார் மூலம் அரியானை ஏறினாலும் அவங்களாலே கொல்லப்படுறா. ஆனா அங்கதான் ட்விஸ்டே, தான் தூக்கி எறிஞ்ச காதலனே அவளுக்காக உயிரியே விடுறான். அத பார்த்ததும் அவளோட ஆத்மா சடனா மறுஜன்மம் எடுக்குது. ஆனா அங்கதான் ட்விஸ்டே, அச்சி அசல் அவள மாதிரியே இன்னொருத்தி அங்க இருக்கா. அவ பார்க்க அந்த ஈவில் ராணி மாதிரியே இருக்கா. அந்த ஈவில் ராணி கிட்ட இருந்து தன்னோட காதலனை அவ காப்பாத்துவாளா, அவ எதிர்கால வாழ்க்கையை மாத்துவாளா இல்லையான்னு தான் இந்த டிராமாவோட ஒன்லைன். கட் பண்ண ஷா ஃபேமிலியில சில வீரர்களை அட்டாக் பண்ண, விடுங்கடா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, ராணியோட ஆளுங்களா? அவ மாசா நம்ம ராணி வரா. அவ அடிக்கிறது வேற யாரையும் இல்ல, அவளோட சொந்த அப்பாவை தான். மகளே, நான் உன் அப்பாமா பெத்த அப்பனையே கொல்ல போறியா அப்படின்னு அவரு கேட்க, அப்பாவா? அது முடிஞ்சு போன கதை. இப்ப நான் இந்த நாட்டோட மகாராணி. அது மட்டும் இல்லாம நீ ஒரு தேச துரோகி, நாட்டு செல்வங்களை திருடுனவன். அப்ப அவளோட சின்னம்மா அவளை தடுக்க பாக்க, ஏய் கிழவி, யார் மேல கை வைக்கிற? மகாராணி ஆனா திமிரா பேசுவியா? அப்படிதான் வெற்றிக்கோயேன். அன்னைக்கு அம்மாவை கொன்னீங்கல்ல, நான் எப்படி கெஞ்சின? கொஞ்சமாவது உங்க மனசு மாறுச்சா? உடனே அவங்கள கொன்னுடுறா. அதோட அவ அப்பாவையும் ஜெயிலுக்குள்ள போடுறா. இப்ப அவ கண்ட்ரோலுக்கு அந்த கிங்டம் போக அவ அட்ராசிட்டியால நிறைய பேர் கொடூரமா சாவறாங்க. அதோட ராஜாவும் காணாம போக அப்ப ராஜாவோட தம்பி அவன் தான் நம்ம ஹீரோ யாங்கு. நம்ம ஹீரோக்கு இவ என்னதான் அண்ணினாலும் ஒரு காலத்துல இவ அவனோட காதலி. என் அண்ணனை என்ன பண்ண? என்ன கேள்வி இது? அவன் என் புருஷ, அவனை நான் என்ன பண்ண போறேன்? அவரு ஒரு வாரமா காணும். நீதான் அவரு என்னவோ பண்ணிருக்க. அவரு ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு. அதனாலதான் நான் இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்றேன். இல்ல, நீதான் என் அண்ணனை என்னவோ பண்ணிருக்க. உடனே அவன் அவளை அட்டாக் பண்ண. இப்ப அவ மயக்கத்துல இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ கண் முழிக்க, அப்ப அவள மாதிரியே ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து அவ செத்த மாதிரி அவன் மாத்திட்டு அவளை கூப்பிட்டு போறான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த நாட்டோட ராஜா அங்க வரான். தம்பி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அந்த ராணிய கொன்னுட்டியாமே. ஆனா அவ போனத எங்க கொண்டு போற? நீங்க வந்துட்டீங்களா? உங்க தம்பி என்ன பண்றான்னு பாருங்க. என்ன கடத்திட்டு போறான். அண்ணா, இனிமே இவ உங்க ராணி இல்ல, என்னோட காதலி. ஆனா அவ இன்னும் சாகலையே. நீ வேலைய சரியா முடிக்கல. அவளை நானே கொல்றேன். என்ன சொல்ற? அவ உன்னோட மனைவி. அவளையே நீ கொல்லணும்? மனைவியா? நான் ஒன்னும் அவளை லவ் பண்ணல. அவ அக்காவை தான் லவ் பண்ண. இவளாலதான் என்னால அவ கூட வாழ முடியல. என் வாழ்க்கைய இவ நாசம் பண்ணிட்டா. இவளாலதான் அவ அக்கா செத்தா. உடனே அவன் ஹீரோயினிய கொல்ல வர, அண்ணா அவளை எதுவும் பண்ணாது, வழிய விருடா. ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்க. நீ என்னடா அவளுக்காக ரொம்ப துடிக்கிற? அவ என்னடா உனக்காக ரொம்ப துடிக்கிறா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீ இன்னும் அவளை விரும்புறல? உடனே அவன் ஹீரோவை அம்பால குத்த, அந்த அம்பு ஒரே நேரத்துல ஹீரோவையும் ஹீரோனியும் கொன்னுடுது. ரெண்டு பேருமே செத்து போறாங்க. அப்படியே சீன் சேஞ்ச் ஆக அப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. நான் இன்னும் உயிரோட இருக்கனா? ஆமா, நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நான் எப்படி இங்க வந்தேன்? அப்ப ஹீரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிட, உடனே ஹீரோவை நோக்கி ஓடி போறா. அப்பதான் ட்விஸ்ட், அவள மாதிரி அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா. அதாவது இந்த உலகத்துல இப்ப ரெண்டு பேரு இருக்காங்க. சோ இந்த கதாபாத்திரம் பேரு ஃபூவே. என்ன நடக்குது இங்க? நான் அங்க இருக்க. அப்ப இது யாரு? இந்த உலகத்துல என்ன மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்களா? உடனே கண்ணாடியில அவ முகத்தை பாக்குறா. இளவரசி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? யார் இவ? என்ன இவ இளவரசின்னு கூப்பிடுறா? என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? இளவரசி ஃபூவே. என்னாச்சு உங்களுக்கு? இளவரசி ஃபூவேவா? அவ டாங்ஷிங் நாட்டோட இளவரசி ஆச்சு. ஆனா அவ இறந்துட்டால. இப்ப இவ உயிரோட இருக்கானா? அப்ப என் அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. இவ நம்ம ஊருக்கு வந்த அடுத்த நாள் தான் என் அம்மாவும் இறந்தாங்க. அத உடனே போய் தடுக்கணும். உடனே ஃபூவே அவ வீட்டை நோக்கி ஓட, அங்க அவ அம்மாவை அவங்க அடிச்சு கொடுமைப்படுத்த. நிறுத்துங்க, அவங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? அதை கேட்க நீ யாருடி? நான் டாங்ஷிங் நாட்டோட இளவரசி. அப்ப இந்த காலத்தை சேர்ந்த ஹீரோனியும் அங்க வரா. இவ பேரு ரோசி. டாங்ஷிங் இளவரசி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ, இவங்க இளவரசி தானா? எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா இளவரசி, இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிட வேணாம். ஏன்னா இவ அரச கருவூலத்தோட பணத்தை அவ தம்பிக்கு கொடுத்திருக்கா. என் அம்மா பண்ணது தப்புதான். இவ என்ன அம்மாவுக்கு எதிரா பேசுறா? அன்னைக்கு நான் இப்படி பேசலையே. இங்க பாருங்க, இவங்க எந்த தப்பும் பண்ணல. யாங்க இளவரசி, இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி பண்ணணும். இளவரசி, இது எங்க குடும்ப விஷயம். அவங்க என் சித்தி. அதனால நானும் தலையிடுவேன். உண்மைதாங்க, டாங்சிங் நாட்டை சேர்ந்த மகாராணியோட தங்கச்சி தான் இவளோட அம்மா. இளவரசி சொன்னதால அவங்களால எதுவும் பண்ண முடியல. கட் பண்ண ஹீரோ அவன் ரூம்ல இருக்கான். அப்ப அவனோட கடந்த காலத்துல அவன் இறந்து போனால அந்த கனவு வருது. யார் அந்த பொண்ணு? அவையே என் கனவுல வரா?
ஆனா முகம் தெரியலையே. இந்த பக்கம் தலைவிக்கு அவ ஐடென்டிட்டி மேல டவுட் வருது. உடனே அந்த மேடு பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லு, நான் நிஜமாவே இளவரசி பூவேவா இல்ல இளவரசி ஓடி போயிட்டாங்க, கல்யாணம் வேற நடக்க போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க மயக்கத்துல கடந்தீங்க, அதனால உங்களை இளவரசியா மாத்திட்டோம். ஏன்னா டாங்ஷிங் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க. எங்க இளவரசிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இளவரசியா நடிக்க முடியுமா? சரி நான் நடிக்கிறேன், ஆனா நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். இளவரசி விட்டா என்ன கொன்னுருவீங்க போல. டான்சிங் வீரர்களை விட என்னோட சண்டை சூப்பரா இருக்கா? அந்த டான்சிங் வீரர்கள் இருக்காங்களே அவங்க 100 வீரர்களுக்கு சமமானவங்களா. அவங்க முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல, ஆனா நீங்க வேற லெவலு. உங்க முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்ல. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எல்லாரையுமே ஒரே அட்டாக்ல காலி பண்ணிருக்காங்க. அவங்களை எதிர்த்து சண்டை போட்ட வீரர்கள் ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. இதுல இருந்து என்ன தெரிய வருது, அவங்க ரொம்ப பலசாலிங்க. ஆனா இந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு வரும்? ஒரு இளவரசியே அட்டாக் பண்ண பாத்திருக்காங்க. இதனால 2 நாட்டுக்கும் சண்டை வருமே. 2 நாட்டுக்கும் ஆகாத ஒருத்தன் தான் இத பண்ணிருக்கான். அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. இல்லப்பா இந்த டான்சிங் கூட சமாதானத்துக்கு போகணுமா? நாம இறங்கி போனா நம்மள பயந்தாங்கொழின்னு சொல்லுவாங்க. இல்ல இளவரசி, அவங்களே சமாதானத்துக்கு வரும்போது நாம ஏன் வாருக்கு போகணும்? என்ன அமைச்சரு, இந்த சமாதானங்கிறது அவனுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்மள அட்டாக் பண்ணதானே. இத பத்தி யாரும் பேச வேணாம், நான் முடிவு எடுத்துட்டேன். சரி இறந்தவங்க கிட்ட இருந்து ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஒன்னும் இல்ல அப்படின்னா அந்த இளவரசி கிட்ட ஏதாவது கிடைக்கும். உடனே தலைவன் தலைவிய பார்க்க போக, உங்க வலது கையில இருக்கிற காயம் சரியாயிடுச்சா? எனக்கு காயம் இருக்குன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்ல. அப்படின்னா என் கையில காயம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் வருங்கால புருஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேணாமா? எனது நானா? இவ ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கா போல. உஷாரா இருடா இளவரசி. இதுக்கே இப்படினா இத சொன்னா ஷாக் ஆயிருவீங்க போல. எனக்கு உங்களை பத்தி மட்டும் இல்ல, உங்க அண்ணனை பத்தியும் தெரியும், உங்க அப்பாவை பத்தியும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா அப்ப இதுவும் தெரியும்ல. உங்க கூட வந்தவங்க இப்ப யாருமே உயிரோட இல்ல. ஆனா அதுக்கு ஃபீல் பண்ற மாதிரியே தெரியலையே. ஃபீல் பண்றதால அவங்க உயிரோட வந்துருவாங்களா என்ன? உங்களை அட்டாக் பண்ணவங்க திருடனுங்க இல்ல, அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்ட கூலிப்படையை சேர்ந்தவங்க. உங்களை போட்டு தள்ளுறதுக்காகவே இங்க வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த இளவரசி செத்து போனது விபத்து இல்லையா? சரி கிளம்பலாம். எங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, போலாம். கட் பண்ணா நம்ம தலைவியோட அக்காவை காட்டுறாங்க. இவ பேரு லிசி, ஆனா இவ அந்த சித்தியோட பொண்ணு. அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே, உனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? எப்பவுமே அந்த ராஜகுமாரனோட சுத்துற. நான் கோயிலுக்கு போனோமா, என்னோட சேஃப்டிக்காக தான் இளவரசர் வந்தாரு. அவன் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான், அவனை மிஸ் பண்ணிடாத. சீக்கிரமா அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவரையா ஒரு விளவர் ராஜாவா மாறிட்டாருன்னா அவருக்கு வப்பாட்டின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூட எல்லாம் சண்டை போட எனக்கு தெம்பு இல்ல. ஏய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே செட்டில் ஆயிரும். அம்மா உடம்ப வருத்திக்காதீங்க. நீ பேசுறத கேட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. நீ அந்த ஆளை கட்டிக்கிட்டா நீ ராணியா ஆயிருவ. நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அத நீயே கெடுத்துக்காத. இதுல போட்டிக்கு அந்த டார்ஜிங் நாட்டு இளவரசி வேற வந்திருக்கா. அவங்களெல்லாம் மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உடனே நம்ம செட்டிக்காரி இளவரசியை போட்டு தள்ளிட்டு அவ பொண்ணோட ரூட்டை கிளியர் ஆக்கணும்னு தலைவிய கூப்பிட்டு, அதாவது ரோஷிய கூப்பிட்டு இளவரசிக்கு விஷம் வைக்க சொல்றா. இது விஷம், அவ குடிக்கிற டீல இத கலந்து கொடுத்துரு. உனக்கு இஷ்டம் இல்லனா விடு. ஆனா என்ன, உன் அம்மா உயிரோட இருக்கணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இப்ப ரோசி அந்த விஷ மருந்து கூட இருக்க. அம்மா அந்த கிளவி என்கிட்டே டபுள் கேம் ஆட பாக்குறா. என்ன வச்சு இளவரசியை கொண்டுட்டு அந்த படிய என் மேல போட பாக்குறா. ஆனா என்கிட்ட வேற பிளான் இருக்கு. கட் பண்ணா ஒரு கொகை மாதிரி இருக்கிற இடத்த காட்ட, இந்த ஆளு யாருன்னு தெரியல. சோ நாம இவனை மிஸ்டர்னு கூப்பிடலாம். மிஸ்டர், அங்க இருக்கிற இளவரசி ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட் தான். என்ன பண்ணலாம்? அவ கதைய முடிச்சிடலாமா? இத வாங்கிக்கோ. உடனே அவ வாங்கிட்டு போறா. அப்ப மிஸ்டரோட கைய காட்டுறாங்க. அது எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. கட் பண்ண ரோசி அந்த டீய சின்னம்மாவுக்கு கொண்டு போக, என்ன பண்ண போற? சின்னம்மாவுக்கு டீ கொடுக்க போற. உன் உயிரை பணைய வச்சு அந்த கிளவிய மாட்டி விட போறியா? என்ன பேசுறீங்க இளவரசி? இதுல பாய்சன் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பின்ன இல்லையா? அந்த கிளவி என் மேல காண்ட்ல இருக்கா, அதனால என்ன டைரக்டா கொல்ல முடியாதுன்னு உன்னை வச்சு கொல்ல பாக்குறா. இந்த டீய நீ குடிச்சு அந்த பழிய அவன் மேல போட பாக்குற. ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ அவன் மேல பழி போட்டா அவ எவிடன்ஸோட மாட்டினா கூட உன் அப்ப அவளை எதுவும் பண்ண மாட்டான். உன்னதான் இந்த விஷயத்த பெருசுபடுத்த வேணாம்னு சொல்லுவான். நான் நெருப்புன்னு தெரிஞ்சுதான் இத பண்றேன். அந்த கிளவி உங்களுக்கு தான் இத தர சொன்னா, ஆனா நான் மாட்டிக்கிட்டேன். கவலைப்படாத, இத நான் பாத்துக்கிறேன். உடனே இளவரசி அந்த கிளவிய போய் பார்க்க, ஹலோ ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரோசி எனக்கு ஸ்பெஷலா ஒரு டீயை கொண்டு வந்தா. ஆனா எனக்கு அது தனியா சாப்பிட விருப்பம் இல்ல, அத உங்களோட குடிக்க வந்த. ரோசி கொண்டு வந்த டீயா? ஆமா ஆன்ட்டி, சாப்பிடுங்க. இல்ல இளவரசி, எனக்கு சுகர் அதிகமா இருக்குல்ல, அதனால டீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நிஜமாவா? ஆனா ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரில இருக்கு. என்ன ஆன்ட்டி பயந்துட்டீங்களோ? நான் சும்மா சொன்னேன். ஆனா இந்த டீய குடிச்சுதான் ஆகணும்,
வேற வழியே இல்ல, குடிங்க. இல்ல வேணாம், இதுல விஷம் இருக்குன்னு பயப்படுறீங்களோ? உடனே தலைவி அதை குடிக்க, பாத்தியா இதால எதுவும் ஆகல, ஆனா உன்னை வார்ன் பண்றேன், ரோசி விஷயத்துல தலையிடாது, அப்புறம் இந்த டீ நிஜமாவே உன் சாவுக்கு ஊத்துற பாலாயிரும். கட்பான தலைவி தலைவனை போய் பாக்கறா. இளவரசி, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? உங்க இளவரசரை பாக்கணும், உள்ளதா இருக்காரு. உடனே அவ உள்ள போக, என்ன இளவரசி, என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல என்ன கொல்ல வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஆனா செத்து போனவங்க உடம்புல இருந்து இதை எடுத்தோம். இந்த அம்பு டாங்ஷிங் நாட்டு ராஜ்யத்தோட ஓனாய் படை யூஸ் பண்ற கரும்பாறை அம்பு. ஓஹோ, அப்ப நானே என் ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு உங்ககிட்ட வந்து அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிரனா? நான் அப்படி சொல்லல, ஆனா உங்க கூட ஒரு எட்டப்பா இருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ரெண்டு நாட்டுக்கும் சண்டை உண்டாக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க. சண்டைனா போரா? ஆமா, ஆனா என்ன கேட்டா முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். உன் சித்திய காலி பண்ண பாக்குறியா? அதுக்கு என்னோட உதவி வேணுமா? நான் கேட்கலனாலும் நீ எனக்கு உதவி பண்ணுவ. அவ்வளவு கான்பிடென்டா? கான்பிடென்டே தான், ஏன்னா நீ பார்க்கதான் டெரரா தெரியவ, ஆனா உள்ளுக்குள்ள நீ ஒரு ஐஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருப்ப. பாவப்பட்டவங்கள பார்த்தா உன் மனசு கரைஞ்சிரும். யாரு, நான் ஐஸ் மாதிரியா? இங்க பாரு, நான் ரொம்ப டெரரான ஆளு. இப்ப சொல்றேன், அந்த கருவுல கேஸ இன்னைக்கு நைட்டே சால்வ் பண்றேன். உடனே தலைவன் அவனோட ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபைல கொடுத்து அதுல இருக்கிறவங்கள நோட்டை விட சொல்றான். என்ன நம்ம இளவரசர் இந்த பொண்ணுக்காக இவ்வளவு பண்றாரு, ஒருவேளை அவங்கள லவ் பண்றாரோ? கட் பண்ண தலைவனுக்கு மறுபடியும் தலைவி பத்தின கனவு வர, ஆனா அவளோட முகம் அவனுக்கு தெரியல. கட் பண்ண தலைவி அவ அம்மாவை பார்க்க வர, அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப தலைவிய ரோசி நினைச்சு, ஆனா உண்மையிலே அவ ரோசி தான். ஆனா அம்மாவுக்கு தெரியும் தான் பொண்ணு யாருன்னு. அவங்க தலைவி கையில ஒரு ஜேடு மாதிரி ஒண்ணு கொடுத்து, இது வெறும் பதக்கம் இல்ல செல்லும், இது உன் உயிரை காப்பாத்துற கவசம், ஆபத்தான நேரத்துல இதை யூஸ் பண்ணு. அப்ப சடனா அவ அம்மா சீரியஸாக, அவ ரோசி அங்க வரா. அவ அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போக, அப்பாவ கண் முன்னாடியே அவங்க இறந்து போறாங்க. இப்ப தலைவி அவ அம்மா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அவ எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சா, ஆனா அவளால காப்பாத்த முடியல. அப்ப ஹீரோ அவளை பார்க்க வரான். இளவரசி, குடிக்கிறீங்களா? ஆமா, நீயும் வா, சேர்ந்து குடிக்கலாம். ரொம்ப சோகத்துல இருக்கீங்க போல, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சரி சொல்லுங்க. ஒரு பொண்ணு, அவளுக்கு இந்த உலகத்துல சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. அவளுக்கு இருந்த ஒரே சொந்தமும் அவனுங்க கொன்னுட்டானுங்க. பழி வாங்கணும்னு நினைக்கிறா, ஆனா அவளால முடியாது. பாவப்பட்ட பொண்ணு. அதனாலதான் மத்தவங்களோட பவரை யூஸ் பண்ணிக்க நினைச்சா. பெரிய இடத்துக்கு போய் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா, ஆனா அவ பண்ண சின்ன தப்பால அவ செத்து போயிட்டா. அவ செத்ததும் இல்லாம தான் காதலனையும் காவு கொடுத்துட்டா. ஆனா அவளால இந்த முடிவை ஏத்துக்க முடியல. அதனால கடவுள் அவ மேல இறக்கப்பட்டு அவ வாழ்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனாலும் அவளால எதையும் தடுக்க முடியல. அவ ஒரு வேஸ்ட். வாழ்க்கையில வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். அது நம்ம கையில இல்ல. ஆனா நாம என்ன பண்ணணும்? அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம போராடணும். நீ போராடுவேன்னு நான் நம்புறேன். ஆமா, நான் கண்டிப்பா போராடுவேன். இந்த பக்கம் ரோசி அம்மாவோட சமாதிய அவங்க அந்த வீட்டுல புதைக்காம ஊரை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ரோசி எவ்வளவு கெஞ்சி கேக்குறா, ஆனா சின்னம்மா நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன், என் அம்மா ஞாபகமா இதாவது இங்க இருக்கட்டுமே. அவளுக்கு அந்த தகுதி இல்ல, அதே மாதிரி உனக்கும் அந்த தகுதி இல்ல, அத கொடு. உடனே அதை போட்டு உடைக்கிறா. அதோட அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அப்ப நம்ம இளவரசி அங்க மாசா வர, நான் இருக்கிற வரைக்கும் உன் அம்மாவோட போன மட்டும் இல்ல, அவ துணி கூட உள்ள வரக்கூடாது, அது தேவையில்லை. என் சித்தி டார்ஜிங் நாட்டு மகாராணியோட ஒரே தங்கச்சி, அவங்கள நான் ஏன் நாட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். என்னதான் ஆனாலும் அவங்க இந்த வீட்டோட மருமகள். இங்க அலோ பண்ணலனா கூட அவங்க பாடிய இந்த ஊருக்குள்ளே புதைச்சிடலாம். அவங்க கூட தானே நீங்க வாழ்ந்தீங்க. இப்ப செத்த பிறகு எதுக்கு சீன் போடுறீங்க? அவங்களால இளவரசியை மீறி எதுவும் பண்ண முடியல. போன ஜென்மத்துல அவளால அவ அம்மா சடங்க கூட பண்ண முடியல. ஆனா இந்த ஜென்மத்துல அவ இளவரசியா மாதிரி அதை செய்யறா. கற்பனை அடுத்த நாள் நம்ம லிசி இருக்காள, அவ தலைவி ரூமுக்கு வெளியே மருந்து வச்சுட்டு போக, அப்படின்னா போன ஜென்மத்துல இவதான் அந்த மருந்தை வச்சாலா? ஆனா இவளை தப்பா நினைச்சிட்டேனே. இந்த மருந்து அவ காயத்தை குணப்படுத்தும், கூடவே அவ தெம்புக்காகவும் கஷாயம் ரெடி பண்ண சொல்லிருக்க. நீங்க உங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. நீயும் மத்தவங்கள மாதிரி என்ன தப்பா நினைச்சிட்டியா? இந்த குடும்பத்துக்கு நான் யாரு அவ யாருன்னு உனக்கு தெரியும். நான் அவளை கேர் பண்ணா என் அம்மா அவளை இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் அவகிட்ட இருந்து விலகி இருக்க. நாம இவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? என் அம்மாவுக்கு பிறகு என் மேல கேரிங்கா இருக்கிறது இவ மட்டும்தான். ஆனா இவ சாவுக்கு நானே காரணமாயிட்டேனே. என்ன ஏன் அப்படி பாக்குற? இல்ல உன் கூட நான் ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் உன் நட உடை எல்லாமே என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. ஆனா அவகிட்ட உன் அளவுக்கு இருக்கிற தைரியம் இல்ல. உடனே தலைவி ரோசிய போய் பார்க்க, என் அம்மாவோட மரணம்
இயற்கையானது இல்ல, அவங்களை யாரோ கொன்னுட்டாங்க. எப்படி சொல்ற? அம்மா யூஸ் பண்ண ஊதுவத்தில யாரோ விஷம் கலந்துட்டாங்க, அதனாலதான் அம்மா செத்தாங்க. சரி, இப்ப என்ன பண்ண போற? நான் அவங்கள பழி வாங்க போறேன். உன்னால முடியுமா? நீ அவசரப்பட்டா அவங்க கிட்ட மாட்டிப்ப. இந்த விஷயத்தை என்கிட்ட விடு, நான் எப்படி உன்னை நம்புறது? உடனே அவ தன்னோட மாஸ்க கைட்ட, நீ என்ன பாக்க என்ன மாதிரியே இருக்க? கட் பண்ண அவ வெளியே வர உடனே தலைவனோட ஃப்ரெண்ட கூப்பிடுறா. நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் மாஸ்டருக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, சோ நீ இங்கதான் இருப்பேன்னு கெஸ் பண்ண. சரி, அதை விடு, நான் உன் மாஸ்டரை பார்க்கணும். இப்ப நைட் ஆனதும் தலைவி ரோசி மாறி போக, ரோசி நீயா? நான் ரோசி இல்ல, ஃபூவா. ஹே, எனக்கு உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே உன்னை பாக்குறேன். நான் ரோசி இல்ல, ஃபூவா தான். நாங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். இல்லனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்ப நீ ஃபூவாவா? ஆமா. சரி, கிளம்பலாம். ஆனா எங்க போக சொல்ற? என் தாய் மாமா வீட்டுக்கு. அப்ப அவங்க போறத அந்த வீட்டு வேலைக்காரி பாக்குறா. இதே நேரத்துல ரோசியை காட்ட, அவ ஃபூவே மாறி இருக்கா. நீ பாக்க என்ன மாதிரியே இருக்க. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல, நான் உடனே நம்ம தாய் மாமா வீட்டுக்கு போறேன். அந்த கஜானா கொள்ளைய யார் பண்ணது விசாரிக்கிற. நீ என்ன மாதிரி இங்கேயே இரு. என்னதான் நான் பாக்க அவள மாதிரி இருந்தாலும் என் தலையெழுத்து அவள மாதிரி இல்ல. உடனே அவ இளவரசியா மாற கட் பண்ண அந்த வீட்டு வேலைக்காரி அவங்க ஓனர் கிட்ட, ரோசி ஹீரோ கூட எங்கேயோ போயிட்டான்னு சொல்ல, சரி நீ அவ பின்னாடியே போ, தேவைப்பட்டா அவ கதையை முடிச்சிரு. அதோட அந்த இளவரசி மேலையும் ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏண்டி ரோசி, உன் அம்மா சாவுக்கு பழி வாங்க நினைக்கிறியா? பாக்குற நீ அப்படி என்னதான் பண்றேன்னு. இந்த வாங் ஃபேமிலி ஊழல் கேஸ்ல இன்வால்வ் ஆன விஷயம் ஊருக்கே தெரியும். ஆனா அவங்க பயப்படுற மாதிரியே இல்லையே. வீட்டுக்கு வெளியே இவ்வளவு பேர் காவல்ல வச்சிருக்காங்க. எப்படி சொல்ற? அங்க பாரு, அவன் பூ விக்கிற மாதிரி இருக்கான். ஆனா அவன் அவங்களோட ஆளு. அதோட அந்த கீரைக்காரன் இந்த இடத்துல 3 வாட்டி வந்துட்டான். டோரும் ஓப்பனா இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் அவனோட ஆளுங்க மப்டியில இருக்காங்க. அதே சமயம் நம்ம வில்லியை காட்ட, அப்ப நம்ம ரோசி வரா. இப்ப அவ இளவரசி கெட்டப்ல இருக்கா. அவளை பார்த்ததும் அந்த 2 பேரும் பம்பி போக, இவங்களுக்கு என்ன தெரியல போல அப்படின்னா இந்த இளவரசி கெட்டப்லே அவங்கள வச்சு செய்யணும். இப்ப அந்த 2 பேரும் உள்ள போக ட்ரை பண்ண, இந்த வீட்டோட மெயின் டோர் இதுதான். உடனே உள்ள போக ட்ரை பண்றா. அப்ப அவங்க ஆளுங்க அங்க வர, என்ன பண்றீங்க? உடனே தலைவி ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி நடிக்க, அவங்க லவ்வர்னு நினைச்சு அங்க இருந்து போக, என்னையே யூஸ் பண்ண பாக்குறியா? ஒருவேளை நான் உன்னை கிஸ் பண்ணா உடனே கிஸ் பண்ற மாதிரி போக, ஆனா ஹீரோயினி பண்ண மாதிரி அவனும் நடிக்கிறான். நீ பண்ணதுக்கு இது சரியா போச்சு. ஆனா தலைவன் அந்த லேடி பார்த்ததாலதான் அப்படி பண்ணா. இப்ப அவங்க போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போக, இதே நேரத்துல ரோசி இளவரசியோட பவரை யூஸ் பண்ணி வில்லிய டார்ச்சர் பண்றா. என் சித்திக்கு இங்கதான் சமாதி கட்டணும், அது முடியாது, ஏன்னா ஒரு வப்பாட்டி. உடனே அவ சித்தி கணத்துல பலார்னு ஒண்ணு விட, அப்ப அந்த வேலைக்காரி தலைவியோட மாஸ்க கைட்ட அவ மாட்டிக்கிறா. ரோசி இங்க இருக்கானா? அப்ப யூஷுக்கு போனது அந்த இளவரசியா? அவ உயிரோட வரக்கூடாது, நீ உடனே போ. கட் பண்ணா நம்ம டீம் அந்த வீட்டோட கிச்சனுக்கு போக, என்னோட கடந்த காலத்துல இந்த ரூம்ல தானே அந்த சீக்ரெட் ரூமுக்கு போற வழி இருக்கும். உடனே தலைவி தேடி பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள போறா. உடனே 2 பேரும் உள்ள போக, அது பார்க்க ஒரு குகை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி குகையில தான் அந்த மிஸ்டர் இருந்தான். இங்க எதுவும் இல்லையே, யாரோ நம்ம வரும் தெரிஞ்சு எல்லாத்தையும் மூவ் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ சத்தம் கேட்க, இந்த பக்கம் வில்லியை காட்ட, சொல்லு நீ ஏன் இளவரசி மாதிரி நடிச்ச? 2 பேரும் ஏதாவது பிளான் பண்றீங்களா? இல்ல, இந்த விஷயம் இளவரசிக்கு தெரியாது. நான் உங்களை மாதிரி வேஷம் போட்டு உன்னை பழி வாங்க நினைச்சேன். நீ இதை பண்ணனு என்னால நம்ப முடியலையே. இதே நேரத்துல ஒரு கேங் வந்து நம்ம டீமை தாக்க, அவங்க தலைவியை கொல்ல வந்தவங்க. உடனே ஒரு சண்டை நடக்க, அவ தலைவியை நோக்கி ஒரு அம்பு வர, ஆனா ஹீரோ குறுக்க வந்து அந்த அம்பா அவன் வாங்கிக்கிறான். உடனே அவளோட கடந்த காலம் ஞாபகம் வருது. ஹீரோ கூட இருந்தா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு வேலைக்கு முடிவு பண்றா. கட் பண்ண ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. அவ தலைவனுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வர, ஒருவேளை இவதான் அந்த பொண்ணா? நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இல்ல நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தோணுது. ஏன்னா நான் உன் கூட ஏற்கனவே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீ கல்யாணத்துக்கு தானே இங்க வந்த, பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க தான் வந்தேன். அப்படின்னா அன்னைக்கே என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அவ போன பிறகு அவனோட ஆளு வர, நான் டாக்டரை வர சொல்லுவா. இப்ப அது அவசியம் இல்ல, நீ உடனே என் அண்ணனை பார்த்து நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வர சொல்லு. கட் பண்ண அடுத்த நாள் வாங் ஃபேமிலி பண்ண ஊழலுக்காக அவங்கள கைது பண்ண, அவ அந்த வேலைக்காரி அவங்கள நோட்டை விடுறா. அவ அந்த கேங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த வீட்டை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுட்டோம், ஆனா அந்த இளவரசிய எதுவும் பண்ண முடியல. சரி, அந்த புக்கு எங்க? இந்தாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்களை அட்டாக் பண்ண, உடனே ஒரு சண்டை நடக்க, சரியா அப்போ ஹீரோட அண்ணன் வீரர்களோட வந்து அவங்கள பிடிக்கிறான். அப்ப ஹீரோ அவளோட அண்ணனை பார்த்ததும் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அவனாலதான் இவங்க 2 பேரும் செத்துருப்பாங்க. உடனே அவனை கொல்ல போறா. ஃபுஃபே, இவருதான் என் அண்ணன். இவ பார்க்க ரோசி மாதிரியே இருக்கா. இவ ரோசியோட கசின் தான். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப தலைவிக்கு நெஞ்சு வலிக்குது. ஏன்னா ரோசி ஆபத்துல இருக்கா. அவ செத்தா இவளும் செத்துருவா. இந்த பக்கம் வில்லி நம்ம ரோசியை உயிரோட வச்சு கொல்ல பாக்குறா. ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம டீம் வந்து அவளை காப்பாத்த, இப்ப வில்லி பண்ண தப்புக்கு அவ நம்ம டீம் கிட்ட மாட்டிக்கிறா. இளவரசி, அந்த பணத்தை திருடினது நான் தான். இதுக்கும் என்னோட வீட்டுக்காரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க புருஷன் அரசாங்கத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவரோட உதவி இல்லாம நீங்க எப்படி செஞ்சிருக்க முடியும்? நான் பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். உடனே
அவ தற்கொலை பண்ணிக்கிறா. அப்ப அவளோட பொண்ணு வந்து அவ அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பயங்கரமா அழுவுறா. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், இத பாரு, இந்த வெப்பன் டாஜிங்கோட ரகசிய ஆயுதம். நம்மள அட்டாக் பண்ணவங்க இதை யூஸ் பண்ணாங்க. சோ அவங்களோட டார்கெட்டே நீதான். ஆனா எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ எதுக்குடா அந்த இளவரசியோட நெருக்கமா இருக்க? அவதான் உதவி கேட்டு வந்தா. அதோட அவங்கள யாரோ கொலை பாக்குறாங்க, அதனாலதான் நான் கூட போனேன். அதுக்கு மட்டும் தானா? இல்ல அவ மேல உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இப்ப அரசருக்கும் இந்த ஊழல் விஷயம் தெரிய வர, அப்பா கோவப்படாதீங்க, தப்பு பண்ணது அந்த லேடி தான். இப்ப அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க புருஷன் தப்பு பண்ணல. அவரு நம்ம நாட்டுக்காக நிறைய பண்ணிருக்காரு. சோ அவரை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த பக்கம் லிசி அவ அம்மா போன துக்கத்துல இருக்க, அவ ராஜகுமாரா வந்து, இளவரசி, நான் இப்ப ஒரு குற்றவாளியோட பொண்ணு, என்ன நீங்க வந்து பார்க்க கூடாது. நான் மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். அதோட உன் அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? சரி விடு, இந்த பிரச்சனை சால்வ் ஆனதும் அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற மூடு இல்ல. அம்மா இறந்து போனதால நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கேன். சரி நீ போயிட்டு வா, ஆனா உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அதை மறந்துடாத. என் அம்மாவுக்காக அவளை பழி வாங்கிட்டேன், ஆனா எனக்கு சந்தோஷமாவே இல்லையே. அப்ப தலைவன் அவளை பார்க்க வர, இளவரசி நீங்க என்ன இங்க? ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? சரி உனக்கு கேட்கவா, உனக்கு சண்டை போட யாரு கத்து கொடுத்தா? என்னோட ஃப்ரெண்டு தான். அவ சொல்ற ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ தான். அவன் ரொம்ப வேண்டப்பட்டவன் போல. ஆமா, ரொம்ப வேண்டப்பட்டவன். ஓ அப்படியா? சரி, இந்த இடம் உனக்கு சேஃப் இல்ல, நீ வேற இடத்துல தங்கிக்கோ. இல்ல நான் இங்கதான் இருப்பேன். எதுக்கு? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால என்னோட போக்கஸ் அதுல மட்டும்தான். சோ என்கிட்ட இனிமே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்ப இத ரோசி பாத்துக்கிட்டு இருக்கா. உன் கையில இருக்கிற லெட்டர் யாருக்கு? அதுவா மேடம் ரோசி, இதை இளவரசர் கிட்ட தர சொன்னாங்க. எங்க அதை கொடு. நம்ம போன ஜென்மத்துல பண்ணத அவ இப்ப பண்ண பாக்குறா. நாம இத தடுத்து நிறுத்தணும். கட் பண்ண ரோசி தலைவனை பார்க்க போறா. ஆனா வந்தது ரோசி இல்ல, நம்ம ஃபூவா தான். நான் ரோசி இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கூடவா எனக்கு தெரியாது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இங்க வந்தது உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கதான். அப்ப எதுக்கு ரோசி வேஷத்துல நீ என்ன வந்து பாக்குற? நான் கிளம்புறேன், கூட வருவா? அதான் பின்னாடி உன் ஆளு வருவானே, அவனே போதும். கட் பண்ண ரோசியை காட்ட, அப்ப ஃபூவா வர, ரோசி ஏன் ரூம்ல என்ன பண்ற? இளவரசி எதுக்கு என்னோட ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நீங்க வந்தது ராஜகுமாருக்கு தானே, எதுக்கு அந்த யாங்க குறி வைக்கிறீங்க? நீ யார வேணா லவ் பண்ணிக்கோ, ஆனா யாங்க மட்டும் வேணாம். ஏன் அவனை வேணான்னு சொல்றீங்க? நீங்க அவனை லவ் பண்றீங்களா? இல்ல, ஆனா உனக்கு அவன் வேணாம். அதை சொல்ல நீங்க யாரு? ஏன்னா நீ அவனை லவ் பண்ணல, அவனை யூஸ் பண்ணிக்கிற பவர்ஃபுல்லா மாறணும்னு. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே, நீங்க பெரிய எடுத்த பொண்ணு. அதோட இளவரசி உங்ககிட்ட யாருமே வம்பு பண்ண மாட்டாங்க, ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு கால்ல போட்டு மிதிப்பாங்க. அது நடக்க கூடாதுன்னா இதுதான் ஒரே வழி. என் அம்மாவோட சாவுக்கு நான் பழி வாங்கிட்டேன், ஆனா இன்னும் ஏன் இவன் மாறாம இருக்கா? என்ன இளவரசி? இளவரசியோட ஆட்டம் புரியலையோ? அவளை யூகிக்கவே முடியல, ஆனா அதுதான் அவகிட்ட பிடிச்சது. சரி, நான் ஃபுவாவை பார்க்கணும், அவளை வர சொல்லு. ஆனா வந்தது ஃபுவா இல்ல, நம்ம ரோசி தான். ஆனா தலைவா அது ரோசின்னு கண்டுபிடிச்சிடுறான். நான் இளவரசி இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ பார்க்க அவள மாதிரி இருந்தாலும், ஆனா நீ அவ இல்லன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா ஃப்ரெண்டா மட்டும்தான் நான் உன்னை பாக்குறேன். அப்ப நம்ம இளவரசி அங்க வர, ஆனா ரோசியை பார்க்க கூடாதுன்னு அவ ஒளிஞ்சுக்க. இப்ப ரோசி போனதும் தலைவனை போய் பாக்குறா. நீ அவகிட்ட பேசினத நான் கேட்டேன். அவ உன்னை லவ் பண்றாதான், ஆனா நீ அவளை லவ் பண்ணலன்னு சொன்னது நல்ல விஷயம். ஒருவேளை நீ அவளுக்கு ஹோப் கொடுத்திருந்தா அவ தேவையில்லாம ஏதாவது பண்ணுவா. அவகிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்ப நீ அவ என் வாழ்க்கையிலேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னால உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பதில சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்ப அவளுக்காக பட்டத்தை இளவரசன் வெயிட் பண்ண. அவனை பார்த்ததும் அவளுக்கு கோபம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா? நீ ஊருக்குள்ள வந்தப்பவே உன்னை சில பேர் கொள்ள பார்த்தாங்க. அதோட நீ சால்வ் பண்ண ஊழல் கேஸ்ல கூட 2 கேங் உன்னை கொள்ள பார்த்தாங்க. என்னோட போன ஜென்மத்துல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனது என்னோட சித்தியும் இந்த இளவரசனும் தான். ஆனா இந்த ஜென்மத்துல ஏன் என்னோட டார்ஜிங் ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அவ சொல்ல, ஆனா தலைவனுக்கு மறுபடியும் கனவு வருது. இந்த தடவை அவளுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி வருது. கனவு இப்ப ரொம்ப கிளியரா இருக்கு, ஆனா அவ ஃபேஸ் மட்டும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, கனவுல வர பொண்ணு நம்ம ஃபூவா மாதிரியே இருக்கா. கற்பான தலைவன் ஃபூவாவை கூப்பிட்டு ஃபெஸ்டிவலுக்கு போக, போன ஜென்மத்துல இங்கதான் இளவரசியை கொண்டாங்க, அது மறுபடியும் நடக்குமா? நீயும் என்ன வேணான்னு சொல்ற, ஆனா என்னால உன்னை விட முடியலையே. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அப்ப நம்ம அண்ணங்கார அவன் ஆளோட அங்க வரான். தம்பி, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. நான் இங்க வந்தது அரசர் யார காட்டுறாரோ அவரை கட்டிக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்போ ஒரு கடையில ஒரு ஜேட பாக்குறா. போன ஜென்மத்துல ஹீரோ அதை அவளுக்கு வாங்கி கொடுப்பான். உனக்கு இதை பிடிச்சிருக்கா? இல்ல, எனக்கு இது பிடிக்கல. உடனே அங்க இருந்து போக, ஆனா தலைவாத வாங்கிட்டு அவ பின்னாடியே போக, ஆனா அடுத்த நொடியே அந்த கடைக்கார தலைவியை கொள்ள வர, உடனே ஃபைட் நடக்க, அந்த ஃபைட்டுக்கு நடுவுல ஒரு பாப்பா மாட்டிக்கிறா. உடனே தலைவி அவளை காப்பாத போக, ஆனா சடனா அவ தலைவியை தாக்க, அப்ப நம்ம இளவரச
இளவரசனை கொல்ல வராங்க. அப்ப ருஷி எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அவ இளவரசனை காப்பாத்திடுறா. ஆனா அதுல அவளுக்கு அடிபட்டுடுது. ஆனா போன ஜென்மத்துல இந்த சீன்ல அங்க ஹீரோ தான் இருப்பான். இப்ப ரெண்டு பேருமே மயக்கம் போட, மாஸ்டர் என்னால அவளை கொல்ல முடியல, கொடுத்த ஒரு வேலையும் உன்னால முடிக்க முடியல, நீ இனிமே உயிரோடு இருக்கணுமா? இல்ல மாஸ்டர், நாளைக்கு கண்டிப்பா அவளை கொன்னுடுறேன். சரி இந்தா அப்படின்னு ஒரு டேப்லெட்டை கொடுக்கறான். அதை சாப்பிட்டதும் அவ குணமாயிடுறா. இந்த பக்கம் அண்ணங்கார அந்த ஷாப் ஓனரை இன்வெஸ்டிகேட் பண்றான். அப்பா அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடைக்க கட் பண்ணா ஃபூயு மயக்கத்துல இருக்கா. ஹீரோ அவ கூட தான் இருக்கான். இளவரசி உனக்கு ஒண்ணும் ஆகலையே, இப்ப பரவாயில்ல. ஆனா பயந்துட போல. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உண்மைதான், நீ பயப்பட மாட்டேன். ஆனா என் அண்ணன் கிட்ட அந்த கொலைகார மாட்டிக்கிட்டான். போன ஜென்மத்துல இளவரசியா இருந்து என்னதான் கொலை பண்ண பார்த்தாங்க. நான் இளவரசி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க என்னையே அவங்க கொலை பண்ண பாக்குறாங்க. ஒருவேளை நான் இங்க வந்த மாதிரி போன ஜென்மத்தை சேர்ந்தவங்க யாராவது இங்க வந்திருப்பாங்களோ? இனி இங்க இருக்க கூடாது, ரோசியை கூப்பிட்டு போயிடணும். அப்ப தலைவன் அந்த ஜேட அவகிட்ட தர, இது நீ அந்த கடையில ஆசையோட பார்த்து ஆனா வாங்காம போயிட்ட, அதனால நான் இதை உனக்கு வாங்கினேன். நீ ஏன் அவாய்ட் பண்றன்னு எனக்கு புரியல. ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் உண்மையானது. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ எனக்கானவளா இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்ப இளவரச தலைவிதான் அந்த அசாசினை அனுப்பினதா சொல்ல, நானா? ஆமா, அந்த கொலகார இதை கொடுத்தான். இது டாஷிங் நாட்டோட சீல், அது உண்மைதான். ஆனா இந்த சீல யாராவது என்ன ஃப்ரேம் பண்ண யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது உண்மைதான். இருந்தாலும் எனக்கு உன் மேல டவுட். அப்ப அரசர் பூவேக்கும் அண்ணங்காரனுக்கும் கல்யாணத்தை அறிவிக்க உடனே தலைவன் அவன் அப்பாவை பார்த்து தலைவிய லவ் பண்றதா சொல்ல, உன் அண்ணனோட மனைவிய நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? உடனே தலைவனுக்கு அவருக்கு அசையடை கொடுக்க, இப்ப அரசர் கூப்பிட்டதால தலைவி அங்க வரா. அவ தலைவனை பாக்குறா. என்னால நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா மறுபடியும் நீ கஷ்டப்படுற. ஃபுவா அப்பாவை பார்த்து பேச போறியா? ஆமா, அவர்கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஆனா தலைவி உள்ள போய் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல, ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, உடனே அரசர் ஒரு பாச கொடுத்து போக சொல்ல, இப்ப வெளியே வரா. தலைவன் அவகிட்ட, நீ அப்பா கிட்ட வேணான்னு சொல்லிட்டல? இல்ல, நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். இனிமே என் பின்னாடி சுத்தாத. நிஜமாவா? உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, இந்த பக்கம் இந்த கல்யாண நியூஸ கேள்விப்படுதும் லிசி அந்த ஊரை விட்டே போக, இப்ப அடுத்த நாள் கல்யாணத்துக்காக அவ ரெடியாக. அப்ப ரோசி அந்த ரூமுக்கு வரா. இளவரசி சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அப்பா, நான் இளவரசி இல்ல. ஓ ரோசி நீயா? நான் உன்னை இளவரசின்னு நினைச்சிட்டேமா. இதே நேரத்துல அண்ணங்காரனோட ஆள் ஒருத்தன் இளவரசி, இப்ப இருக்கிற டாஷிங் இளவரசி உண்மையானவ கிடையாது, அவ ஒரு டிராமாக்காரி. அப்படின்னா வந்தவ யாரு? கட் பண்ணா தலைவி தலைவனை போய் பாக்குறா. உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அவ போனதும் அவனோட அண்ணன் அங்க வர, நீயா? பின்ன யார் வருவாங்கன்னு நினைச்ச? சரி அப்பா கிட்ட ஏன் அப்படி பேசுன? அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னது தப்பா? அதோட நீ லவ் பண்ணது லிசிய தானே? கல்யாணம் நம்ம முடிவில்லையே. அதோட இந்த விஷயம் ராஜ்ய விஷயம். ஒரு இளவரசனா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை டெலிவரி பண்ணிட்டியா? ஆமா. அப்படின்னா நம்ம அடுத்த பிளான செயல்படுத்தலாம். ஆனா ஒரிஜினல் இளவரசி எங்க போனான்னு தெரியலையே. கற்பனை தலைவி காணாம போக, கூடவே ரோசியும் காணாம போறா. எதுக்குன்னு இங்க கூப்பிட்டு வந்த? நம்ம ஊரை விட்டு போக போறோம். ஆனா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல, எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே தலைவிய அவ அட்டாக் பண்ண, எதுக்காக இப்படி பண்ண? அது எப்படி? நீ வருவ, என்ன கூப்பிடுவ, என் வாழ்க்கை எப்படி ஆகணும்னு நீ எப்படி முடிவு எடுப்ப? உன் இடத்துல நான் இருந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உடனே தலைவி செத்துட்டாளான்னு அவ செக் பண்ண, பரவாயில்ல செத்துட்டா, இனி இவளா நான் இருக்க போறேன், என்ன மன்னிச்சிரு, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. கட் பண்ண ரோசி தலைவி மாதிரி அங்க போக, இதே நேரத்துல தலைவியை காட்ட அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. உடனே அதை நிப்பாட்டலான்னு அவ போக, அப்ப தலைவன் வரான். இவன் ஏன் இங்க வரான்? வா போலாம். என்ன விடு. விட முடியாது, நீ என்ன லவ் பண்ற எனக்கு தெரியும், என் கூட வந்துரு. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னல. உடனே தலைவன் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு விடுறா. சோ நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்ப நான் கொடுத்த ஜேடு திரும்பி கொடு. என்ன ஜேட்? நான் எப்ப அதை வாங்கினேன்? இது ஃபூவே இல்ல, ரோசி. அப்ப நம்ம ஃபூவே அங்க வரா. ஆனா அவ வரதுக்குள்ள அவளோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. உனக்கு என்னாச்சு? ரோசிய உடனே நிறுத்தணும், அவ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவ ஆல்ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போறான். இது இளவரசியா? அப்ப கல்யாணம் ஆனது ரோசி கூட. ஐயோ இது கிரைம் ஆச்சே. இவ ஒரு டைம் பீம்ல மாட்டினவ. என்ன சொல்றீங்க? புரியல. இவ இப்ப ஒரு ஜடம். இவ சாகவும் இல்ல, அதோட உயிரோடவும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா இவ நம்பிக்கையை இழந்துட்டா. சோ அவன் நம்பிக்கையை முழுசா இழந்துட்டானா அவ செத்துருவா. உன்னை அவளை காப்பாத்த தான் கூப்பிட்டு வந்தேன். எனக்கு கிளாஸ் எடுக்கணும் வர சொல்லல. டாக்டர் கிட்ட சண்டை போடாத. இங்க பாருமா, நீ உயிர் வாழணும்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன பாரு, இல்ல உன்னால என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, அவன் ஒரு லூசு போல. எதுக்கு அப்படி சொல்ற? இந்த வாட்டியாவது விதியை மாத்தலாம்னு நினைச்சேன், ஆனா அதை மாத்த முடியாது போல. ஏன்னா நான் ஏற்கனவே செத்து போனவதான். இப்ப தலைவி ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, நான் ஃபூவே இல்ல, ஏன்னா நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளே இல்ல, நான் எதிர்காலத்துல இருந்து வந்த ரோசி. எதிர்காலமா? ஆமா, அந்த ஃபியூச்சரோட முடிவு ரொம்ப சோகமான முடிவு, அதை மாத்ததான் நான் வந்தேன். ஆனா என்னால எதையும் மாத்த முடியல. அம்மா செத்துட்டாங்க, அதோட என் அக்காவை
கொன்னு அவனோட மனைவியான. ஆனா இந்த தடவை கதாபாத்திரங்கள் மாறினாலும் கதை மாறல. அதோட அன்னைக்கு நீ என்னாலதான் செத்து போன. நான் எல்லாத்தையும் மாத்தலாம்னு நினைச்சேன், ஆனா எதையும் மாத்த முடியல. அதனாலதான் உன்னை விட்டு விலகி போனேன். ஆனா நீ என்னைக்காவது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருக்கியா? போன ஜென்மத்துல நீ என்ன கொன்னுட்ட, அதனால இந்த ஜென்மத்துல என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிற, அதுக்காக என்ன தள்ளி வைப்பியா? ஆனா நான் சொல்றதை கேளு, எனக்கு உன் பாதுகாப்பு தேவையில்லை, எனக்கு நீ மட்டும் போதும், உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப சொல்லு, உன் முடிவு என்ன? உடனே தலைவி அவனை கிஸ் பண்ண இந்த பக்கம் இளவரசனை காட்ட அவனுக்கு அந்த கல்யாணமே பிடிக்கல. ஏன்னா அவன் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பொண்ணு. உடனே அந்த ரூமை விட்டு போக பாக்குறான். அப்ப ரோசி வந்து எங்க நில்லுங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, உன் வேலை முடிஞ்சதுல நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் டார்ஜிங்கோட இளவரசி, நீங்க இந்த நாட்டோட இளவரசர். நம்ம கல்யாணம் பண்ணது நம்ம ராஜ்யத்தோட நல்லதுக்கு தான். இப்ப நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போனா அது ரெண்டு நாட்டுக்கும் பெரிய பிரச்சனையா மாறும். நீ முதல்ல ஒரிஜினலே இல்ல, ஒரு டூப்ளிகேட் தானே. முதல்ல அந்த ஒரிஜினலை கண்டுபிடிக்கிற, அப்புறம் வந்து உனக்கு கச்சேரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இந்த பக்கம் தலைவனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எதுக்காக அந்த ஒரிஜினல் இளவரசி வராம நம்ம பூவை அனுப்பி வச்சா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அந்த இளவரசியை கண்டுபிடிச்சாதான் இந்த மர்மம் விலகும். உடனே தலைவன் அவனோட ஆளை கூப்பிட்டு இளவரசியை தேட சொல்றான். கற்பனா தலைவன் அந்த சாமியார் கிட்ட தலைவியை கூப்பிட்டு போக, இவளை காப்பாத்தணும்னா இந்த 7 விளக்கு பூஜையை நம்ம பண்ணணும். அது ஒரு பழங்கால மந்திரம். இந்த சடங்கை பண்ணா அவளுக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதுக்கு நீ ஒரு விலை கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் கேளுங்க. உன்னோட உயிரை அவ கூட கனெக்ட் பண்ணணும். இப்ப சொல்லு, உன் உயிரை அவ கூட ஷேர் பண்ணிப்பியா? கண்டிப்பா, அவளை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட ஆயுசை குறைச்சாதான் அவளை காப்பாத்த முடியும். இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இல்ல அவளுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவகிட்ட போய் அவனோட கையை விட்டி அந்த ரத்தத்தை அந்த காயத்தை மேல விடுறான். உடனே அது ஹீல் ஆகி அவங்க 2 பேரோட உயிரும் கனெக்ட் ஆகுது. இப்போ உங்க 2 பேர் உயிரும் கனெக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆனாலோ இல்ல உனக்கு ஏதாவது ஆனாலோ 2 பேருமே செத்துருவீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த பக்கம் தலைவி இளவரசன் இல்லாத நேரம் பார்த்து அவனோட ரூமுக்குள்ள போய் எதையோ தேடுறா. அப்ப ஒரிஜினல் இளவரசியோட போட்டோ கிடைக்குது. சோ இவதான் ஒரிஜினல் இளவரசியா? அப்ப அந்த பூவா யாரு? அப்ப யாரோ வர சத்தம் கேட்க உடனே அவ ஒழிஞ்சுக்கிறா. அப்ப இளவரசன் தான் அங்க வரான். அப்ப யாரோ இளவரசனை கொல்ல வர 2 பேருமே சண்டை போட, அப்ப இளவரசனோட ஆளுங்க வந்து இளவரசனை காப்பாத்த, யார் நீ? எதுக்கு என்ன கொல்ல பாக்குற? இந்த பேட்ச் உனக்கு ஞாபகம் இல்லையா? கூவி குடும்பத்தை கொன்னியே, அதோட எல்லா ரகசியத்தையும் அழிச்ச, அதை மறந்துட்டியா? என்ன சொல்ற? நான் ஒன்னும் அதை பண்ணல. நான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறியா? ஆனா செத்தவங்களுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னுருவேன் அப்படின்னு அவங்களை மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். ஆனா நம்ம ரோசி இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இளவரசன் ஒரு ரகசிய அறைக்குள்ள போக அதையும் நம்ம தலைவி பாத்துக்கிட்டு இருக்கா. கட்பான தலைவன் நம்ம தலைவிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்க. அப்ப தலைவி அவனோட கைய பாக்குறா. உன் கையில எப்படி காயம் வந்தது அப்படின்னு அவ கேட்க, நம்ம தலைவன் சமாளிக்க பாக்குறான். எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த டாஷிங் இளவரசி தானே. போன ஜென்மத்துல அவ செத்து போனதால சண்டை வந்தது. இந்த தடவை அவ உயிரோடு இருந்தாலும் எதுவும் மாறல. ஆமா, எதுவும் மாறலதான். ஆனா நாம அதை மாத்தலாம். அப்ப அதே நேரத்துல பட்டத்தை இளவரசனை காட்ட, இளவரசி அந்த டார்ஜிங் இளவரசி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? உடனே அவளை கொண்டு வாங்க. அதே நேரத்துல தலைவியோட அந்த மெய்டு பொண்ணு இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவளோட பாஸ் கிட்ட போய் அதை சொல்ல, இந்த எபிசோட் முடியுது. அந்த பாஸ் யாரா இருப்பான்? இந்த இளவரசன் கெட்டவனா? காணாம போன இளவரசிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்ன ஆக போகுது? இந்த பக்கம் ஹீரோவோட ஆளு அந்த ஒரிஜினல் இளவரசியை கண்டுபிடிக்க, அப்ப இளவரசனோட ஆளுங்க அவளை கொல்ல வர, ஆனா ஹீரோ வந்து அவனை தடுத்து அவளை சேஃபா கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் தலைவி ரோசியா அவளோட வீட்டுக்கு போக, என்ன இவ புதுசா நம்மள அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னா இவ ரோசி இல்ல, அந்த இளவரசி. இந்த பக்கம் ரோசிக்கு தலைவி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வர, உடனே தலைவியை போய் பாக்குறா. இப்பதான் கண்டுபிடிச்சேன், நீ ஒரிஜினல் இளவரசி இல்லையாமே, யாருன்னு சொல்லு. நான் தான் நீ தான் நான். என்ன வளர்ற? நான் எதிர்காலத்துல இருந்து வந்தவன், ஒண்ணுமே புரியல. என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நீ என்ன நம்பலியா? சரி, நம்புற மாதிரி ஒண்ணு சொல்றேன். நம்ம வீட்டோட பேக் சைடுல ஒரு சிங்க சிலை இருக்குல்ல, அதுக்குள்ள நிறைய தங்கம் இருக்கு. அதாவது அப்பா தான் அந்த கருவூல காசை திருடினாரு. ரோசி தலைவி சொன்னதை நம்பல. இருந்தாலும் அவளுக்கு அவ அப்பா மேல டவுட் வந்துருது. இந்த பக்கம் தலைவியோட அப்பா வந்தது இளவரசி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க அவகிட்ட பேச்சு கொடுக்கறாரு. நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. அம்மா என்னை விட்டு போனதுல இருந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டேன். மறுபடியும் அப்பாவா அப்படின்னா இவ கண்டிப்பா பூவா தான். கட் பண்ண நைட் ஆனதும் தலைவி அவ அப்பா ரூமுக்கு வந்து ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாக்குறா. அப்பா அவளோட அப்பா அந்த பக்கமா வர, ஆனா அவரு பாக்குறதுக்குள்ள ஹீரோ வந்து கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் ரோசி இருக்கால, தலைவி சொன்னது உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க அந்த சிலை கிட்ட போறா. உடனே அந்த சிலைய அவ உரசி பார்க்க, அவ சொன்ன மாதிரி அங்க கோல்டு இருக்கு. அதோட அங்க ஒரு டோக்கன் கிடைக்குது. இது அன்னைக்கு இளவரசனை ஒருத்தன் கொல்ல வந்தானே அவங்கிட்ட இருந்தது. அப்படின்னா நம்ம அப்பா தான் இளவரசரை கொல்ல பாக்குறாரா? கட் பண்ண தலைவியோட அப்பாவை காட்ட, அவர் தான் அந்த மிஸ்டர் எக்ஸே. அவனோட கோலு இந்த நாட்டோட ராஜாவா ஆகணும். இந்த பக்கம் தலைவனுக்கு இந்த விஷயம் தெரிய வர, அதே நேரத்துல நம்ம அரசர் ஹீரோவை கூப்பிட்டு ரோசியை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல அவனும் ஓகே சொல்றான். என்ன இவன்
ஃபூவா தானே லவ் பண்ணா, இப்ப என்ன இவ்வளவு கட்டிக்க போறேன்னு சொல்றான். அதோட ஃபூவா இப்ப கொஞ்ச நாளா வித்தியாசமா நடந்துக்கிறா. அவ என்னைக்குமே என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்ல. சோ என் கூட இருக்கிறது ஒருவேளை ரோசியா இருக்குமோ. இந்த பக்கம் இளவரசி கூட ஒரு மேடு பொண்ணு இருக்கால, அவ யார்கிட்டயோ லெட்டர் கொடுக்கறா. சோ அவதான் தன்னோட அப்பாவோட ஆளுன்னு அவ கண்டுபிடிக்கிறா. இதை எப்படியாவது கிரவுன் பிரின்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறா. கற்பனை நம்ம ஹீரோவுக்கும் தலைவிக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். உடனே அவளை கூப்பிட்ட போய் அதை காட்ட, அது ஒரு விளக்கு, அதுல அவங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு. அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப தலைவி மறுபடியும் நைட் ஆனதும் அவ அப்பாவோட ரூமுக்குள்ள போக, அப்பா அங்க ஒரு டாக்குமெண்ட்டை பாக்குறா. அதுல அவளோட அப்பா ராணுவத்துக்கு போற நிதியையும் வெப்பனையும் திருடி அதை பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாரு. உடனே அதை எடுத்துக்கிட்டு வெளியே போக்கலான்னு பாக்க, ஆனா அவ அப்பா கிட்ட மாட்டிக்கிறா. ஏன் ரூமுக்குள்ள நீ என்ன பண்ற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என் அம்மாவை கொண்டது நீ தானே, அதோட நீ தானே அந்த பிளாக் மார்க்கெட்டோட தலைப்ப? ஆமா நான் தான். உடனே அவன் தலைவியை கொள்ள பாக்க, ஆனா ஹீரோட ஆளு வந்து அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். என்னாச்சு? நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்ப அடுத்த தலைவி எல்லாத்தையும் சொல்ல, கட்பான கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல டார்ஜிலிங் இளவரசி எங்க இருக்கான்னு எழுதிருக்கு. அவ யான் கூட தானே இருந்தா, சரி போவோம். உடனே அவன் போக, அப்ப யாரும் அவனை கிட்னாப் பண்ண, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். டேய் நீயா என்ன ஏன்டா கடத்தன? ஆமா ஏன்டா சிரிக்கிற? நீ அவுத்து விடு, எதுக்குடா என்ன கடத்தன? அப்ப தலைவி வந்து எல்லா உண்மையும் சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட தங்கச்சியை தான், அதாவது ரோசிய. நான் அப்பவே நினைச்சேன், அதான் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல. அது மட்டும் இல்ல, என் அப்பா உன்னையும் அரசரையும் கொன்னு இந்த நாட்டோட ராஜாவா ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு அவரோட பிளான அவங்க கிட்ட சொல்ல, உடனே அவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு டிராமா பண்ணி தலைவியோட அப்பாவை எவிடன்ஸோட பிடிக்க முடிவு பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் தலைவி அவனை பார்த்து பேச, ஏமா நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் கோவப்படுறியே, எதுக்கு? உடனே தலைவி போன ஜென்மத்துல நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, அவனால அதை நம்பவே முடியல. இந்த பக்கம் ரோசி இருக்கால, அவ தன்னோட அப்பாவை போய் பாக்குறா. அவரு பதுக்கி வச்சிருக்க அந்த கோல்ட பத்தி சொல்றா. அது நம்ம நல்லதுக்கு தான். நான் இந்த நாட்டோட ராஜாவாயிட்டா நம்ம எதை வேணா சாதிக்க முடியும், அதுக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ பாட்டில கொடுத்து அது இளவரசனுக்கு கொடுக்க சொல்றான். அவ என்னதான் தலைவி மாதிரி வேஷம் போட்டாலும் இளவரசனை கல்யாணம் பண்ணாலும் அவ கேட்டவே இல்ல. சோ அவ எப்படியாவது சமாளிச்சு வெளியே போக பாக்குறா. அப்ப இளவரசன் போதையில இருக்கிற மாதிரி அங்க வரான். யார் நீ? என்னாச்சு? நான் உங்க ஃபூவே. நீ ஃபூவே இல்ல. அப்பா அவளோட அப்பா அவனை கொல்ல வர, அதாவது நீ அந்த ரோசி மாதிரி இல்ல, என்னோட ஃபூவே இன்னும் அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரி நடிக்க, சரி இந்த பவுடரை அவன் டீல கலந்து கொடு. உடனே அதை கொடுத்துட்டு அவன் போக, அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. இளவரசன் போதையில வந்தால அப்பா ரோசி கிட்ட ஒரு ஹேர் பின்ன தருவான். அந்த ஹேர் பின்னால தான் இவ ஃபூவாவை கொல்ல பாப்பா. கட் பண்ணா ஃபூவாவை போய் பார்க்க, இன்னைக்கு நம்ம அம்மாவோட பிறந்த நாள், நீ அதை மறந்துட்டியா? என் அம்மா விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு இன்னுமா புரியல? நீயும் நானும் ஒண்ணு. அதோட நம்ம அம்மாவை கொன்னது அந்த சித்தி இல்ல, நம்ம அப்பா. நீ சொன்னதை நான் நம்புறேன், ஆனா போன ஜென்மத்துல நடந்தது இப்ப நடக்கலையே. 2 பேருமே நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா இந்த ஜென்மத்துல நான் யாங்க லவ் பண்ணல. சோ உன் வாழ்க்கைய சந்தோஷமா யாங் கூட வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இப்ப அடுத்த நாள் தலைவிக்கும் தலைவனுக்கும் கல்யாணம் ஆக, அப்ப தலைவிக்கு உடம்பு சரியில்லாம போக அது தலைவனையும் அஃபெக்ட் பண்ணுது. நான் தான் சொன்னேன்ல, அவளோட உயிர் வந்து உன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நீ அவ கூட இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து. இந்த நிலைமையில இந்த கல்யாணம் தேவையா? அவளுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடந்தாகணும். இந்த பக்கம் ஹீரோவோட கல்யாணம் நடக்க, ஆனா அப்ப அவனோட அண்ணன் வந்து தலைவி யாருங்கிற உண்மையை சொல்லிடுறான். அதோட உண்மையான இளவரசி தலைவன் கூட தான் இருக்கான்னு அவன் சொல்ல, உடனே அரசர் ஹீரோவோட வீட்டுல தேடி பார்க்க சொல்ல, ஆனா அங்க அந்த இளவரசி இல்ல. ஆனா இளவரசன் பண்ண ஊழலை பத்தி அங்க ஆதாரத்தோட இருக்கு. உடனே இளவரசனை அவர் கைது பண்ண சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவோட கல்யாணம் நடக்குது. இப்ப அடுத்த நாள் ஹீரோவை கூப்பிட்டு அவனை ராஜகுமாரனா மாத்திரன்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதை வேணான்னு சொல்லிடுறான். உடனே அவனோட அண்ணனை பார்த்து, எனக்கு உன் பதவி மேல எப்பவுமே ஆசை இருந்தது இல்ல, அதோட நீ என்ன எதிரியா பார்த்தா என்ன நடக்கும்னு உனக்கு காட்ட நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இத ரோசி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ரோசி இளவரசன் அசந்த நேரம் பார்த்து அவனோட டீல அந்த பவுடரை கலக்க, அப்ப ஹீரோனோட அப்பா அங்க வந்து அவனை மிரட்ட, இல்லன்னா அவன் செத்துருவான்னு சொல்ல, உயிர் வாழணும்னா அவன் கேட்கிற மாதிரி ராணுவத்தோட கண்ட்ரோல் அவங்கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப ராணுவத்தோட கண்ட்ரோல் அவன் கைக்கு போகுது. உடனே அவன் ஆர்மியை கூப்பிட்டு போய் அந்த நாட்டை கைப்பற்ற பாக்குறான். அப்ப தலைவன் அவனை கைது பண்ண வர, இப்ப உன்னால என்ன கைது பண்ண முடியாது. ஏன் முடியாது? ராணுவம் இப்ப என் கையில இருக்கு, அது போலியான டோக்கன், ஒரிஜினல் டோக்கன் எங்க கிட்ட இருக்கு. அப்பதான் புரியுது தலைவனும் அவனோட அண்ணனும் சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு. ஆனா அப்போ ஒரு ட்விஸ்ட், நம்ம ரோசி அவ அக்காவை கடத்திட்டு வந்து அவங்கள மிரட்ட, என் அப்பாவை விடு, இல்லனா இவளை கொன்னுருவேன், அவசரப்படாத, அவளை எதுவும் பண்ணாத. என்ன பண்ற? அவ இடத்துல பூ விழுந்தா நீ இதான் பண்ணிருப்ப. உடனே அவன் அங்க இருந்து எஸ் ஆக, இப்ப அவன் நேர ராஜ்யசபைக்குள்ள என்ட்ரி ஆகி அரசரை கண்ட்ரோல்ல எடுக்கிறான். 30 வருஷமா இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த சிம்மாசனத்துல கெத்தா போய் உட்கார்றான். இப்ப நம்ம டீம் அவனோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்ப தலைவர் ஒரு உண்மையை சொல்றா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த டார்ஜிலிங் நாட்டோட நாடு கடத்தப்பட்ட இளவரசர் தானே, இந்த நாட்டை பழிவாங்க தானே இங்க வந்தீங்க. ஆமா அது உண்மைதான். அப்ப சடனா நம்ம ரோசி இருக்கால,
அவ தன்னோட அப்பாவை குத்தி கொன்னுடுறா. என் அம்மாவை நீ தானே கொன்னு அப்படின்னு சொல்லி அவரை கொன்னுடுறா. என்ன கொன்னுட்டா நீங்க தப்பிக்க முடியும்னு பாக்குறீங்களா? இந்த சிட்டி முழுக்க நான் பாம்பை வச்சிருக்கேன், அது எப்ப வேணா வெடிக்கும். அது நடக்காது, ஏன்னா அந்த பாம்பை நாங்க எப்பவோ எடுத்துட்டோம். அப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரம் பார்த்து அந்த மெய்டு பொண்ணு நம்ம தலைவியை ஷூட் பண்ண, ஆனா ஹீரோ குறுக்க வர அப்ப அந்த அம்பு 2 பேர் மேலயும் பாஞ்சி 2 பேருமே அந்த இடத்துல உயிரை விடுறாங்க. சோ மறுபடியும் இந்த ஜென்மத்திலையும் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா கதை இங்க முடியல. கட் பண்ணா ஒரு பொண்ணு மாடர்ன் உலகத்துல இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினி தான். அவ தான் இந்த கதையை எழுதியிருக்கா. ஆனா அவளுக்கு இந்த எண்டிங் பிடிக்கல. அப்ப நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற ஒருத்தன் அங்க வரான். அப்ப அவனோட அந்த ஜேடு வந்து கீழே விழ அத தலைவி எடுக்கிறா. 2 பேருமே அவ பாத்துக்க. சோ இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.